வணக்கம். இது வாழும் வரலாறு. இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது வரலாற்றில் நேற்றும் இன்றும் என்றும் நீங்காத இடம் பெற்றிருக்கும் சுமை தாங்கி கல் பத்தின இன்ஃபர்மேஷன் தான். இப்ப நம்ம பார்க்க போற சுமை தாங்கி கல் நாகர்கோயிலிருந்து சுமார் 12-13 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கல்லடிவிளை அப்படிங்கிற ஊர்ல இருக்கு. சோ அந்த சுமை தாங்கி கல் யாருக்காக, எந்த வருஷம் வச்சாங்க, என்ன காரணத்துக்காக வச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த பதிவு. வாங்க டீடைல்ஸா பார்க்கலாம். நாகர்கோவில் மணக்குடி சாலையில் அமைந்துள்ளது கல்லடிவிளை என்ற ஊர். இது நாகர்கோவிலில் இருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இந்த ஊரில் சுமார் 55 வருடங்களுக்கு முந்தைய சுமை தாங்கி கல் ஒன்று உள்ளது. இந்த கல் 1965ஆம் வருடம் திரு தங்கநாடார் என்பவரின் மனைவியான தங்கப்பூ நாடாச்சி என்பவர் நிறைமாத கர்ப்பிணியாயிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டார். எனவே இவருக்காக இவரது குடும்பத்தினரால் இந்த சுமை தாங்கி கல் நடப்பட்டுள்ளது. பின்னர் இந்த சுமை தாங்கி கல் சுமைகளை சுமந்து வரும் தொழிலாளர்களின் சுமைகளை இறக்கி வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலோட்டமாக இந்த சுமை தாங்கி கல்லை பார்த்தால் இந்த கல் சாதாரண இருக்கை போன்று இருக்கும். ஆனால் இதன் கீழ்ப்பகுதியில்தான் இக்கல் குறித்த விவரங்கள், யாருக்காக, எப்போது இந்த கல் நடப்பட்டுள்ளது என பல விவரங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. இன்றும் இந்த சுமை தாங்கி கல் தங்கப்பூ நாடாச்சி அம்மையார் அவர்களின் குடும்பத்தினரால் இன்று பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இது வரலாற்றில் இன்றும் என்றும் அழியாத ஒரு நீங்காத நினைவு சின்னமாய் இடம்பெற்றுள்ளது. சுமையான வரலாறுகளையும் சுகமாய் சுமந்து நின்று என்றும் அழியாத அடையாள சின்னமாய் அமைதியா நிற்கும் வரலாற்றுடன் இணைந்திருங்கள். இது வாழும் வரலாறு. நான் ஷர்மிளா ஹென்றி. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்க டைம் கிடைக்கும் என்னோட வீடியோஸ் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களுடைய ஸ்ட்ராங் சப்போர்ட்டை வாழும் வரலாறு சேனலுக்கு கொடுங்க. இன்னும் ஒரு பதிவில் மற்றும் ஒரு அழகான வரலாற்று சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நான் ஷர்மிளா ஹென்றி. தேங்க்யூ அண்ட் see you again.